சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்க வேண்டும் என்று அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்கள் கடிதம் ஒன்றை எழுதி வருகிறார்கள். இன்று தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் அவர்களுடன் பல ஆயிரம் தொண்டர்களும் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து தாவேகாவில் இணைந்துள்ளனர். அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியில்லாமல் தான் அதிமுக சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்கேற்ப பல்வேறு முயற்சிகளையும் செய்து வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி வீம்பாக தனது சுயநலத்திற்காக தனது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் இவர்களை இணைக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். சரி, ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இல்லாமல் அதிமுகவை வெற்றியடை வைத்திருக்கிறாரா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. வெற்றியும் அடைய முடியாது. அதே சமயம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க முடியாது என்று கூறி வருகின்ற எடப்பாடி மீது எப்படி நாங்கள் நம்பிக்கை வைப்பது? இனி வரக்கூடிய 3 மாதத்திற்குள் எடப்பாடியின் பதவியை பறிக்க வேண்டும். டிசம்பர் மாதத்தில் நடைபெறக்கூடிய அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது எடப்பாடிக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி புதிய அறிக்கை ஒன்றை வெளியிடுவதாகவும் திட்டமிட்டிருந்தார். அவரது அறிக்கை அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே மாறும். ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த நேரம் எடப்பாடிக்கு முடிந்துவிட்டது. ஓபிஎஸ் அவர்களது தலைமையில் புதிய கட்சியை ஆரம்பித்து சட்டசபை தேர்தலில் தனித்தோ அல்லது தாவேகாவுடன் சேர்ந்தோ தேர்தலில் போட்டியிட்டால் கணிசமாக 20 முதல் 25 தொகுதிகளை போட்டியிடுவார். இந்த தொகுதிகளில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைகிறாரோ இல்லையோ, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழப்பார்கள் என்பதையும் நம்மால் துல்லியமாக கூற முடிகிறது. அதிமுகவின் நிலைமை இவ்வாறு மோசமாக மாறியதற்கு காரணமே எடப்பாடிதான் என்று அதிமுகவின் தொண்டர்கள் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு கடிதங்கள் அனுப்பியிருப்பது சரியா? அவைத்தலைவரே நேரடியாக முன்வந்து பதவியை பறிக்கலாமா, அல்லது ஓபிஎஸ் அவர்கள் தொடங்குகின்ற கட்சியில் அதிமுகவின் தொண்டர்கள் இணையலாமா?